ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு அடி, அடுத்தது மார்க்கெட் ரீபவுண்ட் ஆச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு. டைம் வந்து 2 o'clock சமயத்தில். ஸோ நிஃப்டி 50 23,000 பாயிண்ட்ஸை பிரேக் பண்ணி கீழே போச்சு. மறுபடியும் 23,000க்கு மேலே ரீபவுண்ட் ஆனாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ 22,993 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 78 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 76,003 பாயிண்ட்ஸில் இருக்குது. 289 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 49,364 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 38 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ மேபி காலத்தாலலாம் பேங்க் நிஃப்டி 400 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருந்தாங்க. அடுத்த ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட், மறுபடியும் இப்போ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு. மேபி மார்க்கெட் பாசிட்டிவ்ல கூட க்ளோஸ் ஆகலாம். பட் 215 அந்த சமயத்தில் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆகுது. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. ஐசிசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதில் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு 1034 வந்திருக்காங்க. அகைன் 1000 கீழே போகும் போல தெரியுது இண்டஸ்இண்ட் பேங்க். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 3% மேலே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க், ஜஸ்ட் அது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், இந்த பேங்க் ஸ்டாக்ஸில் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த ஸ்டாக்லாம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவாக டச் பண்ணியிருக்கிறது. விச் மீன்ஸ் ஃப்ரெஷ் 52 வீக் லோவாக டச் பண்ணியிருக்குது. இல்லை டாடா மோட்டார்ஸ் 667 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோவாக டச் பண்ணி இப்போ வந்து மார்க்கெட்டில் 683 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எவ்ரி டவுன் டாடா மோட்டார்ஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்கிறது என்னோட கருத்து. டாடா மோட்டார்ஸில் நான் 965லேருந்தே கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விலை நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் டாடா மோட்டார்ஸில். ஸோ இவங்களுக்கு ப்ரோக்கரேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க 930 ரூபாய்ட்டு சொன்னதை இப்போ ரெடியூஸ் ரேட்டிங் பண்ணி 660 ரூபாய்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அது போக யூகேயில் இருக்கிற ஜேஎல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வீக் டிமாண்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சைனா யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டு வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு ஷார்ட் டேர்மில் டாடா மோட்டார்ஸ் ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இவி கம்பெனிஸ், மாருதி சுசுகி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இவங்க எல்லாமே இவி கார்ஸை புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. அது டாடா மோட்டார்ஸுக்கு ஒரு டஃப்னஸை கொடுக்குது மார்க்கெட்டில். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஃப்ரெஷ் 50 வீக்லோ 1193 ரூபாவில் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அது போக இப்போ மீண்டு வந்து 1216 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் லாஸ்ட் 1 இயரில் ஒரு 17% கிட்ட நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வெயிட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்னைக்கு அந்த ஸ்டாக்கும் ஒரு ஃப்ரெஷ் 52 வீக்லோ 254 ரூபா போனாங்க. கடைசியில் நான் இப்போ பார்க்கும்போது 257 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டில் வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க கைவசம் இப்போ வந்து 1,43,749 கோடி வேல்யூவில் நேஷனல் எலக்ட்ரிசிட்டி பிளான் ப்ராஜெக்ட் வந்து இவங்க கைவசம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கே 9.16 lakh crore வந்து ஃபினான்ஷியல் 32 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்மில் கொடுக்குன்னு நினைக்கிறேன் பவர் கிரிட். பட் இப்போதைக்கு பவர் கிரிட்ல வெயிட் பண்ணுறது தான் அப்டேட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ 15 times ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க பவர் கிரிட். பி ரேஷியோ இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா பவர் கிரிட்ல வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். பட் இப்போ வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். மிரே அசட் ஷேர்கான் என்ன சொல்கிறாங்கன்னா 350 ரூபா டார்கெட் ப்ரைஸோட பைக்கால் கொடுக்குறாங்க பவர் கிரிட்டுக்கு. இது பவர் கிரிட்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஆக்சுவலி இப்போதைக்கு பெயிண்ட் கம்பெனி பக்கம் போகிற ஐடியாவே எனக்கு சுத்தமாக இல்லை. டிமாண்ட் ஒரு பக்கம் வீக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காம்படிஷன் மார்க்கெட்டில் அப்படி இருக்குது. இது ஒரு பக்கம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 50 வீக்லோ 2185 ரூபா வரைக்கும் வந்தாங்க. கடைசியில் இப்போ நான் பார்க்கும்போது 2227 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த அடிக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஹெவி ப்ரெஷர் இருக்குது. ஒன்று இப்போ மோட்டிலால் ஓசல் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட் கொடுக்குறாங்க. 2550 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்க்கும்போது 49 times ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஹைலி ஓவர் வேல்யூட் ஏஷியன் பெயிண்ட்ஸ்லாம் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இதோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 14% அதிகரிச்சிருக்குது. இந்த ஸ்டாக்ல இன்னைக்கு ஒரு தர்ம அடி விழுந்துச்சு. அதுக்கு ரீசன் அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது விமானப்படையோட தளபதி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு மேலே நம்பகத்தன்மையே போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ப்ராப்பர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணல. அந்த ரீசனை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க. 5% அவர் அப்படி சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னா 5% பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துச்சு. ஏன்னா இந்த ஏர்கிராஃப்ட் எல்லாம் ப்ராப்பராக இவங்க டெலிவரி பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சார். ஸோ 5% காலியாச்சு. கடைசியில் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ 1.5% தான் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. 3593 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இந்த ஸ்டாக்கோட 50 வீக் லோலேருந்து ஒரு 2000 ரூபா பக்கம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி தான் ட்ரேட் ஆகுது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். அது போக பி ரேஷியோ 28 இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் தெரியுது. எனக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1439 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
6957 கோடி. எபிட்டா 1681 கோடியாக இருக்குது. 17.2% இன்க்ரீஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் 24.2% இருக்குது. 25 ரூபா இன்ட்ரீம் டிவிடன் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் February 18 அந்த டிவிடன் பேபிள் ஆகிறது விச் மீன்ஸ் பே அவுட் ஆகிறது March 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இவங்க வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 762 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9478 கோடி. எபிட்டா 1211 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 12.8% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்ஜின் வந்து ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்குது. இது வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 7th குவார்ட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சது 8 குவார்ட்டர் தொடர்ந்து டபுள் டிஜிட்டில் மார்ஜின் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அசோக் லேலண்ட் இந்த அப்டேட்டை சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட் வால்யூம் 4151 யூனிட்ஸாக இருக்குது இந்த Q3ல. இதுவும் ஒரு 33% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ் பண்ணுறதுல அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட் சேல்ஸும் நல்லா அவங்களுக்கு ஸ்ட்ராங் க்ரோத் காட்டுது. ஏன்னா ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இவங்க இருக்கிறாங்க. அந்த லீடர்ஷிப்பில் வந்து இவங்களுக்கு பெருசாக காம்படிஷன் மார்க்கெட்டில் கிடையாது. இது முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 264 வரைக்கும் போனாங்க. இன்னைக்கு ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டாக் 7% பாசிட்டிவ்ல இருக்குது. 219 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் பார்க்கும்போது. ஸோ இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. 28 times சம்திங் ஏர்னிங்ஸில் இருக்குது. இப்போதைக்கு அசோக் லேலாண்ட் வெயிட் தான் பண்ண முடியும். பட் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அசோக் லேலாண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலோட ரிசல்ட்ஸ் நேற்று வந்துருந்துச்சு. பட் நேற்று லேட்டாக வந்ததுனால கவர் பண்ண முடியல. ப்ராஃபிட் 67% காலி. 142 கோடி பண்ணியிருக்காங்க. அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஒரு 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24,489 கோடியாக இருக்குது. ஸோ ஓவரால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ரிஸ்க் இருக்குது. எபிட்டா வர 5% டிப்பாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் அடி வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு இந்த சேல் கம்பெனிலாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் கொக்கோ கோலாக்கு அடுத்தபடியாட்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா $1 million சேல்ஸில் வந்து அந்த கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் 2024 வந்து $1 billion அப்படிங்கிற ரேஞ்ச் அச்சீவ் பண்ணதுனால இது வந்து குளோபல் பிராண்டில் ஒரு 30th billion பிராண்ட் அப்படிங்கிற பிராண்டை எடுத்து அந்த கிளப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்க்கும்போது மாசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இருக்கான் இன்டர்நேஷனலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 65% காலி. வெறும் 86 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11% காலி. 2613 கோடியாக இருக்குது. 2 ரூபா விச் மீன்ஸ் ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா இருக்குது. ஒரு 65 காசு இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. February 17 ரெக்கார்ட் டேட்டு. அதுக்கான பேமெண்ட் டேட் வந்து February 28 சொல்லியிருக்காங்க. எபிட்டா 218 கோடியாக இருக்குது. அதுவும் காலி. எபிட்டா மார்ஜின் 8.1% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 131 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் காலியாக இருக்குது. ஆர்டர் புக் 21,939 கோடியாக இருக்குது. பட் அது கொஞ்சம் க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரயில்வேஸு 4,775 கோடி, ஹைவேஸ் 89 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணியிருக்கிற கம்பெனி. பட் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை இருக்கான் இன்டர்நேஷனலோடது. பட் இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு அடி விழுந்துச்சு. கடைசியில் 159 ரூபா போனது. கடைசியில் இப்போ 169 ரூபாயில் ட்ரேட் ஆகுறாங்க. இப்போதைக்கு இந்த பிஎஸ்சி செக்டார் பக்கம் நான் போகிற ஐடியாவே இல்லை. வேதாந்தாவோட கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு 3000 கோடி ரைஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்செக்யூர்ட் ரேட்டட் லிஸ்டட் ரெடிமபிள் நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் இந்த 3000 கோடி ரைஸ் பண்ணணும்னு சொல்லி வேதாந்தா தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் ஒரு 6200 கோடி வேல்யூ உள்ள ஆர்டர் வந்து டிவிசி ரகுநாத்பூர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் வெஸ்ட் பெங்காலில் இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. வேதாந்தா ரிசோர்சஸ் அது ஆக்சுவலி இது வந்து வேதாந்தாவோட பேரண்ட் கம்பெனி வேதாந்தா ரிசோர்சஸ். இவங்க வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஜாம்பியா காப்பர் மைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஸ்டேக்கை வந்து விற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜாம்பியாவில் இருக்க கன்கோலா காப்பர் மைன்ஸில் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டேக்கை வந்து விற்கிறதுக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கணும்னு சொல்லி வேதாந்தா ரிசோர்சஸ் சொல்லியிருக்காங்க. ஜூபிட்டர் வேகன்ஸ் கொடுத்த அப்டேட் இவங்களுக்கு 600 கோடி ஆர்டர் அம்புஜா சிமெண்ட் அண்ட் ஏசிசி இவங்கள்ட்ட கிடச்சிருக்குன்னு சொல்லி ஜூபிட்டர் வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து ஒரு 2.5 ட்ரில்லியன்ஸை வந்து பேங்கிங் சிஸ்டமில் நாங்கள் இன்ஃபியூஸ் பண்ண இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஃப்எக்ஸ் இன்டர்நேஷனை வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் ஓவர் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 trillion rupees வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெப்போ ரேட் ஆக்ஷன் மூலமாட்டு, வேரியபிள் ரெப்போ ரேட் ஆக்ஷன் மூலமாட்டு. ஸோ இது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாட்டி இன்டர்வென்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்பிஐ கொடுத்த அப்டேட்டு. சைன் டிஎல்எம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க போயிங் குளோபல் சர்வீசஸ் கூட ப்ரிசிஷன் மெஷின் பார்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சைன் டிஎல்எம் கொடுத்த அப்டேட்டு.
லூபினோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 39% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, 859 கோடி. சேல்ஸ் 5618 கோடி, 10% தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஏர்னிங்ஸ் எபிட்டா பார்க்கும்போது 1480 கோடியாக இருந்துச்சு, 32% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. எபிட்டா மார்ஜின் 25.1%. அது போக எம்ப்ளாயி பெனிஃபிட் காஸ்ட் ஒரு 17.5% ஆஃப் த சேல்ஸ் 984 கோடி அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது மேனுஃபேக்சரிங் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் 30.2% ஆஃப் சேல்ஸில் பேருக்கு 1695 கோடி. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 434 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், விச் மீன்ஸ் அது 7.7% ஆஃப் த சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு 7070 கோடி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 124 கோடி, நெட் டெப்ட் 102 கோடியாக இருக்குது. நெட் டெப்ட் டு ஈக்விட்டி பார்க்கும்போது 0.01 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லூபின் சொன்ன ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க சவுதி அரேபியா கூட பார்த்தீங்கன்னா நெகோசியேஷனில் இருக்கிறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ஆந்திர பிரதேசில் ரிஃபைனரி விரைவில் அது கட்டி முடிப்பாங்க போல். ஆந்திர பிரதேசில் ரிஃபைனரி ஒர்க் நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த அப்கமிங் ரிஃபைனரிக்கு வேண்டி பெட்ரோல் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஃபைனரிக்கு தேவையான க்ரூட் ஆயில் வந்து சவுதி அரேபியாட்ட வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து வாங்குறதுக்கு ஒரு லாங் டேர்ம் டீல், சப்ளை டீல் வந்து போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியேஷனில் இருக்கணும்னு சொல்லி பிபிசிஎல் சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த 15 to 20 years சப்ளை க்ரூட் ஆயில் சப்ளை டீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ ரிஃபைனரிக்கு ஒப்பந்தம் ஆச்சு அப்படின்னா சவுதி அரேபியா அந்த குட் டிஸ்கவுண்ட் இவங்க முன்வைக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா அது பிபிசிஎலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் கொடுத்த அப்டேட்டு. ஓஎன்ஜிசியும் என்டிபிசியும் ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு ரன் பண்ணுற கம்பெனி ஒன்று இருக்குது. ஸோ அவங்க மூலமாட்டு அந்த ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி மூலமாட்டு NIIF அயனார் ரினோபிள் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா 6600 கோடிக்கு நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓஎன்ஜிசி என்டிபிசி கிரீன் பிரைவேட் லிமிடெட் அவங்க தான் அந்த கம்பெனியை வாங்குறாங்க. இது வந்து ஓஎன்ஜிசி என்டிபிசி ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பிஎம்எல் கொடுத்த அப்டேட்டு, இவங்க STX இன்ஜின் அப்படிங்கிற ஒரு சவுத் கொரியன் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பேட்டில் டேங்க் இன்ஜின்ஸ், மரைன் இன்ஜின், ஸ்பேரு, அடுத்தது வந்து இன்ஜின் அக்ரிகேட்ஸ் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி பிஎம்எல் கம்பெனி தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் வந்து கர்நாடகாவில் ஒரு குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் அமைக்கிறதுக்கு 2000 கோடி நெக்ஸ்ட் 5 yearsல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு சொல்லி டிவிஎஸ் மோட்டார் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. REC ஒரு 4147 கோடி ஒர்த் ஆஃப் லோன் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா CBPPL பாக்சல்டல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து REC லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. REC லிமிடெட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருந்துச்சு, 400 சம்திங்கில் தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி REC லிமிடெடில் ஸ்லோவாக பை பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. REC லிமிடெடில் சாஃப்ரான் அண்ட் பெல் ஃபார்ஜ் இவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஹேமர் வெப்பன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்தியாவில் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர்னா ஹைலி அகைல் மாடுலர் முனிஷன் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பண்ணுறதுக்கு தான் அந்த ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. சாஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இவங்க வந்து டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கிற கம்பெனி, ஃப்ரான்ஸ் பேஸ்ட் கம்பெனி. மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க இந்த ஹேமர் மெயின்டெனன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு. கிளென்மார்க் வந்து ஜெனரிக் அகின் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள அந்த மருந்தை வந்து யூஎஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிளிண்டாமைசினோட ஜெனரிக் வெர்ஷன் சொல்கிறாங்க. இது வந்து கிளென்மார்க்கோட யூஎஸ் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் லெட்டரை வந்து அந்த February எண்டுக்குள்ளே கொடுக்க இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி ஹைக் வந்து 5% to 8% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. பஜாஜ் ஹெல்த் கேர் 10% மேலே போனாங்க, 650 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா பார்க்கும்போது இதுக்கு அவங்களோட ரிசல்ட்ஸ் தான். ஆக்சுவலி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2.2 crores வந்து 11.7 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 2.2 crores வந்து நெட் லாஸாக இருந்துச்சு. அது ஒரு ரீசன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 122 கோடியாக இருக்குது, 13.1% இயர் பேசிஸில் க்ரோத்து. இந்த பேசிஸில் அந்த பஜாஜ் ஹெல்த் கேரை பார்த்தீங்கன்னா மேலே அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு 10% அப்பர் சர்க்கியூட்டு. இது ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி. எபிட்டாவும் 21.7 crores இருக்குது, 10.7% ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் குரூப்போட கம்பெனி. இதில் வந்து $100 billion வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் செயின் செக்மெண்ட்டில். இது பஜாஜ் ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.